ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நான் ஒன்னு சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல? முதல்ல நீ என்னன்னு சொல்லு. இல்ல, நம்ம ரெண்டு பேரும் பேசணும், பழகணும், நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணிருக்கோம். அதெல்லாம் யாரு கண்ணுக்கும் உறுத்தலாவும் இல்ல, தப்பாவும் தெரியல. ஏன்னா நாமெல்லாம் ஒரே ஸ்டேட்டஸ். ஆனா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத ஆளுங்களோட பழகணும்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு தான் அசிங்கம். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு சுத்தமா புரியல அனன்யா. உன் அளவுக்குலாம் நான் புத்திசாலி இல்ல அனன்யா. அதனால நீ என்ன சொல்றியோ அது எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. இப்போ எதுக்கு விஸ்வா கோவப்படுறீங்க? ஐயோ, கோவம்லாம் படல அனன்யா. நீ நம்ம எல்லாரும் ஒரே ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றியா, அதுவே எனக்கு புரியல. ஏன்னா நான் இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற வார்த்தையை கூட யோசிச்சதே கிடையாது. அப்புறம் எப்படி நீ எனக்கு சொல்றது புரியும்? விஸ்வா, நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன், நீங்க அந்த அன்பரசிக்கு ரொம்ப ஃபேவர் பண்றீங்க. அது இனிமே வேண்டாம். அன்பரசிக்கு நான் பண்றதுக்கு பேரு ஃபேவர் இல்ல. சரி, ஓகே, அத ஹெல்ப் பண்ணே வச்சுக்கோங்க. அதுவுமே வேண்டாம். கண்ணுக்கு முன்னாடி திறமை இருந்தோ முன்னுக்கு வர முடியாம ஒருத்தங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்லாம் என்னால போக முடியாது. அன்பரசி ரொம்ப டேலண்டான பொண்ணு. அவளுக்கு ஒரு கோச்சா, ஒரு கைடா என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு தான் ஃபர்ஸ்டே நான் சொன்னேன்ல. நீங்க தான் புரியலன்னு சொல்லிட்டீங்க. ஓ, ஸ்டேட்டஸா? பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். சின்ன வயசுல இந்த திருக்குறளுக்கு உங்க அப்பாட்டு தானே நானும் நீ மீனிங் கேட்டோம். அது உனக்கு ஞாபகம் இல்ல? சரி, நானே சொல்றேன். ஒருத்தரோட பிறப்புனாலையோ இல்ல அவங்க செய்யற தொழில்னாலையோ இல்ல அவங்க கிட்ட இருக்கிற நிறைய காசுனாலையோ உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு கிடையாது. யாருக்குமே கெடுதல் நினைக்காம நல்லதே நினைச்சு நல்லதே செய்யறாங்க பாரு, அவங்க தான் உயர்ந்தவங்க. இப்ப என்ன விஸ்வா சொல்ல வரீங்க? படிச்சா மட்டும் போதாது, படிச்சதை புரிஞ்சுக்கிட்டு லைஃப்லயும் நடந்துக்கணும். இல்லனா அவங்களுக்கு பேரு படிச்ச முட்டாள். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.